ஃபாஸ்ட்ராக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இப்போது ஒரு முக்கியமான விஷயம், அது என்னென்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும்போது சில பேர் தங்களுடைய உழைப்பை நம்புவாங்க, சில பேர் நேரத்தை நம்புவாங்க, சில பேர் வந்து காலம், ஜோசியம் இதெல்லாம் நம்புவாங்க. இதில் எது வந்து கரெக்டு அப்படிங்கிறத பற்றி பிரபல ஜோதிடர் அப்படி வரல, எது கரெக்டுங்கிறத பற்றிலாம் நம்ம யோசிக்க வேணாம். மாட்டினது யார், என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நமது இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான திரு பாலாஜி பிரபு இருக்கார். வணக்கம். அதாவது இதெல்லாம் சொல்லும்போது பிரபல ஜோதிடர்னு சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அதாவது சமீபத்தில் யாருன்னு சொன்னீங்கல்ல, மாட்டினது யார்? மாட்டினது விஜயா இல்லை மாட்டினது இந்த ஜோதிடரான்னு தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய அக்கப்போரா இருக்கு. என்ன பாண்டிச்சேரி ஜோதிடர் என்ன நடந்தது? யார் அந்த பாண்டிச்சேரி ஜோதிடர்? என்ன நடந்தது? யார் என்ன பேர் விவரம்லாம் நமக்கு தெரியல. சரி. பட் பாண்டிச்சேரியில் ஒரு பிரபலமான ஜோதிடர், புஷினுடைய நண்பர். எல்லா இடத்துலையும் புஷி தான் வர்றாரு. ஆக்சுவலாக என்னென்னா பாண்டிச்சேரியில் தான் கார் வாங்குறாரு, பாண்டிச்சேரியில் தான் ஜோதிடர் வர்றாரு, பாண்டிச்சேரியில் தான் புஷி, பாண்டிச்சேரியில் தான் ஜோதிடரையும் வாங்குறாரு, ஜோதிடரையும் வாங்குறாரு. எல்லாமே அப்படி தான் இருக்குது. சரி, என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம்? அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஜோதிடர் பிடியில் விஜய், அவர் வந்து விஜய் பிடியில் ஜோதிடர் இல்லைண்ணே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர், அது எல்லாருக்குமே தெரியும். ஜோசப் விஜய் அவர் கோயில் ஒரு தடவை சொல்லியிருக்கார், ஒரு நேர்காணலில் நெல்சனோட உட்காந்து பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் ஃபாரினில் ஷூட்டு போனீங்கன்னா, ஃபாரின்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க மிச்ச நேரத்தில் ஷூட்டிங் முடிஞ்சு? அங்கே ஏதாவது பெரிய சர்ச் இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கடவுள் மேலே பக்தி உள்ள ஒரு நல்ல மனிதராக விஜய் எல்லாரும் பார்க்கலாம். நல்ல மனிதர். ஆமாம், அவருடைய நல்ல மனிதர் சார். அவர் நல்ல மனிதராக நல்ல மனிதர் தான். மனிதராக நல்ல மனிதர். அதாவது சாதாரணமாக தனியாக வீட்டில் இருக்கிற வரைக்கும், இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய பிஹேவியர் மனிதராக நல்ல மனிதர் தான். சாதாரணமாக வீட்டில் இருக்கிற வரைக்கும் சொல்கிறீங்களே, பொண்டாட்டி சங்கீதம் என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சரிங்க, அவர் மனிதர். டக்குன்னு வீட்டில் இருக்கிறவருன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் மனிதர், நீங்கள் வர வர பார்த்திபன் மாதிரி ஆயிட்டீங்க. இல்லைங்க, மனிதர்னு சொல்லுங்க. மனிதர். அப்போ மற்றவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? புனிதர். சரிப்பா மணி மணி மா அப்படின்வாங்களா, அந்த மாதிரி. இது எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னீங்களா, அந்த மாதிரி ஆகிட்டீங்க இப்போ. சரி, ஓகே, மனிதர். இப்போ அவர் வந்து ஒரு ஜோதிடம்ங்கிறது இந்து முறைப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சாமி கும்பிட்டாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம். சரி, ஓகே, பரவாயில்ல, எல்லா மதத்தையும் ஏற்றுக்கிறாரு. இப்போ கூட போய் இந்த நம்ம என்ன சொல்கிறது, ரமலான் பண்டிகையை முன்னிட்டு போய் அந்த நோன்பு திறந்தார், தொழுகைக்கு போனார். தொழுகைக்கு போகும்போது நல்ல ஒரு தொப்பி போட்டிருந்தார். தொப்பி போட்டதெல்லாம் கரெக்டு தான். அவர் இது வரைக்கும் அவருக்கு தான் அவர் பல பேருக்கு குள்ளா போட்டிருக்காரு. முதல் தடவை அவருக்கு குள்ளா போட்டாங்க. அதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தொப்பி இருக்குல்ல, தொப்பி போட்டு இவர் என்ன பண்ணார், உட்காந்துருந்தார். உட்கார்ந்தோடனே பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணார், இப்படி வச்சுருந்தார். அது எப்படி கும்பிடணும்னு ஒன்று இருக்கிற இப்படி வச்சுருந்தார். இது இப்படி துவா கேட்குறதுன்னு சொல்லுவாங்க. துவா கேட்குறதா, இப்படி வச்சுருந்தாளா? ஆமாம். இப்போ இவர் என்ன பண்ணார், இப்படி பார்த்துல அவர் எங்கேருந்து அதை பார்க்குறப்ப பயங்கர காமெடியாக இருந்தது. முன்னாடியாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாவது போகலாம்ல, டைம் இருக்குல்ல, முன்னாடி கேட்டுலாம் போக மாட்டார் எப்போவுமே. அது 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நடந்துச்சு. ஓ, அவர் 5 ஸ்டார் ஹோட்டல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃபுல் க்ரீன் மேட் போட்டு இஸ்லாமியர்கள் வந்து எல்லா இடத்துலையும் நோன்பு திறக்கிறாங்க. பெரிய பள்ளிவாசல், மவுண்ட் ரோட்டில், இன்னும் பல இடங்களில் ரெடி பண்ணிட்டாங்க நோன்பு திறக்கிற விழா. எல்லா அரசியல்வாதிகளும் போகிறாங்க, அதெல்லாம் உண்மை தான். இவரும் போகிறாரு, அரசியல்வாதி ஆகிட்டார்ல, நோன்பு திறந்து தானே ஆகணும். நடிகராக இருந்தால் நோன்பு திறக்க வேணாம். ஆனால் அவங்க நோன்பு திறக்கிற இடத்துக்கு போகல, இல்லை, அவங்க ஃபாஸ்டிங் இருந்து நோன்பு திறக்கிறாங்க. இவர் நல்லா சாப்பிட்டு போய் நோன்பு திறக்கிறார். இவர் ஃபாஸ்ட்டாக போய் திறக்கிறாரு. சரி, ஆனால் இவருக்கு எப்படி திடீர்னு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்தது? இல்லை, அதெல்லாம் எப்படின்னாங்க, திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலங்கத்தால் வந்து புஷி ரூம் போய் பார்த்துருக்காரு. புஷி ரூமுக்கு போய் பார்த்துருக்காருன்னா, புஷி ரூம் போய் இவரை பார்த்துருக்காரு. ஓ, இவர் போய் புஷி ரூம் பார்க்கல. புஷி இவரை போய் ரூமில் பார்த்தா காலையில் எந்திரிச்சவர் இப்படி கைகள்லாம் வட்டன்னு ஆடி இருக்கு. காலையிலேவா? ஆமாம், காலையிலே ஆடி இருக்கு. புஷி கேட்டுக்காரு, என்ன தளபதி, என்ன கதை, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி கையெல்லாம் நடுங்குது, என்ன ஆச்சு அப்படின்ட்டுருக்காரு. என்னன்னு தெரிலண்ணே, ஒரே பதட்டமாக இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னாண்ணே சாவு உழுகுதில்ல. 41, அதுக்கப்புறம் +10, 51 இது வரைக்கும் 2 வருஷத்தில் அந்த கட்சி ஆரம்பிச்சு.
விபத்து நடக்குதுண்ணே, எல்லோரும் வந்து வேனில் விழுகுறாங்க, அங்கே விழுகுறாங்க, இங்கே விழுகுறாங்க, பதட்டமாக்குதுண்ணே, நெஞ்செல்லாம் பட்டு அடிக்குதுண்ணே அப்படின்னு இருக்காரு. கவலைப்படாதீங்க தளபதி, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு, நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஜோதிடர் ஒரு சொல்கிற தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுருந்தார். வீட்டில் இருக்கிற ஜோதிடர் மனைவிக்கு தான் இடம் இல்லை, ஜோதிடருக்கு இடம் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஜோசிக்கார் சொன்னது தான் அவர் கேட்பார். அவர் சொன்னது தான் கேட்பார். இல்லை ஏன்னா இப்படி கேட்டீங்க சாதாரணமாக, அவர் சொன்னது தான் கேட்பார். அவர் சொல்கிறது தாங்க கேட்பார். ஓ, அவர் சொல்கிறது தாங்க, அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்பார். அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்பார். அப்போது அவர் ஒரு கோல் கிழிச்சான்னு வச்சுங்க, இவர் தாண்ட மாட்டார். அவர் தாண்டுங்க அந்த கோடுங்கன்னு சொன்னார்னு வச்சுங்க, இவர் உடனே தாண்டுவார். அந்த மாதிரி இப்போ கையில் வச்சுருக்கார், பவரில் வச்சுருக்கார் ஜோதிகர். விமானத்தில் போனாங்களா, தனி விமானத்தில் சிபிஐ விசாரணைக்கு போனாங்களா? ஆமாம். இப்போ எதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போனார் சொல்லுங்கள்? கத்திரிக்கோள் மூக்கில் முடி வெட்டுறதுக்கு. அதான் சொல்லிட போகிறேன். ஆதவர்ஜுனா ஃபுல் எடுத்துகிட்டு போனாரா? அவரு ஆதவர்ஜுனா ஃபுல் எடுத்துகிட்டு போனாரா? அவர் வாய்க்குள்ளே ஊற்றுறதுக்கு ஒரு மூக்கில் முடி வெட்டுறதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் தெரியும். அது ஓகே. அது வந்து ஆதவர்ஜுனா எடுத்துகிட்டு போன ஃபுல்லு வாங்கிட்டு போனதெல்லாம் சைட் டிஷ்க்கு ஊறுகாய் பேக்கெட்டு கடையில், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் பேக்கெட் தொங்கும்ல கடையில். ஆமாம். அதை வெட்டுறதுக்கு கத்திரிக்கோள் வேணாமா? வாயில் கடித்து பிச்சு துப்புனா அசிங்கமாக இருக்காதா? பையில் திரும்பி பார்த்தாருன்னா கேவலமாக நினைக்க மாட்டாரா? என்னடா கெலிஜி பசங்களாக இருக்காரு, தனி விமானத்தில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாரா? அதனால் அதுக்கு தான் எடுத்துகிட்டு போனார் கத்திரிக்கோள். அதெல்லாம் கிடையாதுங்க. ஜோதிடர் சொல்லியிருக்காரு, கூர்மையான ஆயுதம் கத்தியாக இருக்கலாம், கத்திரிக்கோளாக இருக்கலாம், ஸ்க்ரூ ட்ரைவராக இருக்கலாம், பிளேடாக இருக்கலாம். கத்தி எடுத்துகிட்டு போனால் பெரிய சர்ச்சையில் மாட்டிப்பார். தாவேகா தலைவர் விஜய் கத்தியோடு கைது செய்யப்பட்டார்னு போட்டுருவாங்க. பிளேடு எடுத்துகிட்டு போனால் சிங்கிள் பிளேடு எதுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்பாங்க. பின்ன என்ன ட்ரிபிள் பிளேட் எடுத்துகிட்டு போய் சேவா, ஸ்க்ரூ இல்லை ட்ரிபிள் பிளேட் எடுத்துகிட்டு போய் சேவா பண்ண முடியாது. அதாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதான் கூர்மையாக இல்லை, இல்லை அது கூர்மையாக இருக்கும். அது ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போனான்னு வச்சுக்கோங்க, என்னங்க நீங்கள் எதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போகிறீங்க, பிளம்பரா இல்லை எலக்ட்ரிஷியனான்னு கேட்டுருவாங்க. சீட்டு கொஞ்சம் ஆடின்னு இருந்து அதை டைட் பண்ணணும். அதனால் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. சரி, ஓகே. ஒரு ஃப்ளைட்டில் வந்து இவர் ஃபுல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. எங்கே போனாலும் இவர் வினையை தான் தேடி கொடுக்குறாரு ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா அந்த கட்சியில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணுறதுக்கு தான். நான் தான் சொன்னேன், கூட்டத்தில் யாராவது கருப்பாடு இருப்பாங்கன்னு. கூட்டமே கருப்பாடாக வச்சிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டத்தில் கருப்பாடு இருப்பாங்க, இந்த கூட்டமே கருப்பாடு. கருப்பாட்டு கூட்டத்தில் ஒரு வெள்ளையாடு ஆதவர்ஜுனா இல்லைங்க, அப்படி சொல்லலாங்க, தப்பு இல்லை இல்லைங்க. அவர் ஃபேராக இருக்கார் இல்லைங்க, குட் லுக்கிங்காக ஃபேராக இருக்கார். ஆதவர்ஜுனா கேர் ஆஃப் மாமனார் பணம். ஏன் அவர் என்னங்க குட் லுக்கிங்கில் இருக்காரா? ஆல்ரெடி உயரத்தில் இருக்கிறாரு. சரி, குட் லுக்கிங்கில் இருக்காருன்னு சொல்லுவோமே. இப்போ என்னப்போ பாவம் சந்தோஷமாக பட்டுமே, நிறைய திரிக்கிட்டே இருக்கும், ஒரு 2 வார்த்தை புகழ்ந்து தான் பேசுவோமே குட் லுக்கிங்னு. வாட்ட சாட்டமாக இருக்காரு. ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்னோம், வளர்ந்து கெட்டவர் இல்லை, வளர்ந்த கெட்டவன். வளர்ந்ததுனாலே கெட்டவன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே எதை எடுத்துகிட்டு போகக்கூடாதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே காரணம்னா ஜோசி சிபிஐ விசாரணைக்கு போகும்போது மட்டும் கருப்பு சட்டை போட்டு போகிறார். எதுக்கு தெரியுமா? ஏன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஜோசிக்காரன் தான். தம்பி கருப்பு, காத்து கருப்பு அண்டா தம்பி, கருப்பு சட்டை போட்டு போனீங்க, காத்து கருப்பு. சிபிஐ விசாரணைக்கு வந்து வெள்ளை சட்டை போட மாட்டாங்க. அன்னைக்கு அந்த வண்டியில் ஏறி டாடா காமிச்சோம் கருப்பு சட்டை. ஏன் தம்பி கருப்பு, உங்களை பார்க்கும்போதே எல்லாரும் பார்க்கும்போது நீங்கள் உங்களை பார்த்தாலே தெரியணும் நெருப்பு அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இவர் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போனது ஜோசிக்கார் சொன்னார். ஆமாம். ஆதவர்ஜுனா பாட்டில் எடுத்துகிட்டு போனதுமா ஜோசி சொன்னது? அது விஜய் சொன்னது. மிச்சான் சரக்கு இருக்கா அப்படிங்கிறது, சரக்கு முறுக்கு எல்லாமே இருக்குது, ஃப்ளைட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னோடனே அங்கே ஒரு வேளை வந்து இந்த சரக்கு எடுத்துகிட்டு போய் ஓப்பன் 2 மணி நேரம் ஆகுமா பாம்பே போகிறதுக்கு, டெல்லி போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா. தனி விமானம், பைலட் வண்டி எடுத்தாருன்னா எங்கேயும் நிற்க போகிறதில்ல. விழுப்புரம் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, ஒன்றுக்கு போகிறவங்க போயிட்டு வாங்க சார் விழுப்புரம் அப்படின்னு சொல்ல போகிறாரா? கிடையாது. நேராக போய் சல்லுன்னு வந்து டெல்லியில் நிற்க போகுது. அந்த 1.5 மணி நேரம் ஃப்ளைட்டுக்குள்ளே சரக்கு அடிக்கலைன்னா என்ன? போய் ஹோட்டலில் போனால் எல்லா சரக்கும் கிடைக்கும். நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் தங்க போகிறது 7 ஸ்டார் ஹோட்டலு. 7 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் கேட்குற என்ன வேணாலும் கிடைக்கும்.
ஒரு முடி தாடி வெட்டுறதுக்கு தான், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மூக்கில் முடியை வெட்டுறதுக்கு தான் எடுத்துகிட்டு போனால் கூட அங்கே ஸ்டைலிஷ் இருக்க போகிறாங்க. 7 ஸ்டார் ஹோட்டலில் உலகத்திலே இருக்கிற பெஸ்ட்டு ஸ்டைலிஷ் இருப்பாங்களா மாட்டாங்களா டெல்லியில்? கண்டவங்க வந்து மூக்கில் கை முடியும். அது கஷ்டம் இருக்குல்ல. அதனால கத்திரிக்கோள் எடுத்துட்டு போய் பரவாயில்ல, கத்திரிக்கோள் எடுத்துட்டு. ஆனால் எனக்கு ஜோசியான்னு இப்போ சொல்லிட்டீங்க, ஜோசியக்கார் வேறு ஏதாவது சொல்லியிருப்பாரு, இவ்வளோதான் சொன்னாரா? இதுதான் சொல்லி இதெல்லாம் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்லவா? அதிர்ச்சியாக ஜோசியக்கார் என்ன சொல்லியிருக்காரு? விஜய் வீட்டில் 8 பெண்கள் வச்சுருக்காரு. சர்ச்சையை உண்டு பண்ணாதீங்க சார். நான் உண்டு பண்ணலைங்க. பாருங்க, நீங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. நான் ஒன்றும் சொல்லிட்டுலாம் போகல. விஜய் வீட்டில் மனைவிக்கு இடம் இல்லைன்னு சொன்னீங்க ஒரு தடவை, ஆனால் த்ரிஷா அங்கே தான் இருக்கிறாங்கங்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ என்னென்னா 8 பெண்கள் ஒன்றுக்கே இங்கே கேஸ் போயிட்டு இருக்கு. எங்கேருந்து 8? விஜய் வீட்டில் 8 பெண்கள் வேலைக்கு இருப்பாங்க. வேலைக்கு தாங்க நானும் சொன்னேன். வேலைக்கு 8 பெண்களை வேலைக்கு வச்சிருக்காரு தான் நானும் சொல்லுவேன். வேலைகளே அவசரப்பட்டீங்கன்னா எப்படிங்க? சமையல், இது கூட்டல், பெருக்கல், இது ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்டவாளத்துக்கு முன்னாடி போய் படுத்துக்கிட்டு சூசைட் பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெயின் எடுக்கட்டும், அப்புறம் போய் படுங்க. நீங்கள் ஆனால் பொசுக்குன்னு அப்படி சொல்கிறீங்க. நீங்க பேசுறத ஏங்க நான் சொல்றது உண்மைதாங்க. விஜய் 8 பெண்களை வச்சிருக்காங்க. நான் எடுக்கிற வீடியோவில் நான் ஷார்ட்ஸ் கட் பண்ணுறோம் இல்லையோ, நம்ம வீடியோவை பார்த்துட்டு பல பேர் ஷார்ட்ஸ் கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்மளை தான் சொல்லுவாங்க, நீங்கள் இருந்தாலும் 8 பேர். எங்க நான் சொல்றது கேளுங்க. பிரம்ம முகூர்த்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்ம முகூர்த்தங்கிறது விடிய காலம் 3 to 4. ஆமாம், 1 hour. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஜோசிகார் சொல்லியிருக்காரு, விஜய் வீட்டில் 8 இடத்துல 8 கோலம் போடணும், புள்ளி வச்சு மாவு கோலம். 1 hourல 8 இடத்துல 8 கோலம் எப்படி ஒரு பொண்ணு போட முடியும்? அதனால தான் 8 இடத்துல 8 கோலம் போடுறதுக்கு 8 பெண்களை வேலைக்கு வச்சிருக்காரு. அவர் மே 3ஆம் தேதி அந்த இடத்த வெக்கேட் பண்ணிடுவார்ல. அதனால ஒரு முக்கியமான வேலை இருக்குது தம்பி, பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்துடுறேன். எல்லாம் சுபகாரியம் தான், நாளைக்கு வெற்றி உங்களுக்கு தான் இல்லை. அதனால் வந்து இங்கே பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ள 8 பேர் 8 கோலம் போடுறதுக்காண்டி 8 பெண்களை வச்சுருக்காரு வேலைக்கு. தெளிவாக புதுசாக இருக்குது இதெல்லாம். என்ன இதெல்லாம்? 8 பசுமாடு வச்சுருக்காரு. என்னங்க இதுக்கு ஏதாவது சொல்லுவீங்க? பாருங்க, நான் அந்த அதிர்ச்சி அடைய விரும்பலை. மொத்தம் எத்தனை? 8. மொத்தம் 8 8 16. சாணி ஒரு 8 உருண்டை, அதையும் சேர்த்திங்கன்னா 24. 8 பெண்கள் கோலம் போடுறதுக்கு. 8 பெண்கள், 8 சாணி, 8 சாணி இல்லை, 8 மாடு, அப்புறம் 8 சாணி. ஐயோ அதாங்க கரெக்டு. ஓகே. அப்புறம் 8 கோலம். 8 கோலம். அப்புறம் 8 சாணி. மாடு தெரியுமா வச்சுருக்காரு? மாடு போடுற சாணி பிள்ளையார் மாதிரி உருட்டி அந்த கோலத்துக்கு நடுவில் வைக்கணும். இது ராமராஜ படமாச்சே, வாசலிலே பூசணிப்பூ. அந்த பூசணிப்பூ வைக்கிறதுக்காக அந்த அதே தான். அது பூசணிப்பூ வைக்கணும்ல, அதை எங்கே போய் டெய்லி போய் தேடுவீங்க? அதனால் பின்னாடி கொல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூசணி விதையாக போட்டு அங்கங்கே படந்து கிடக்கு. டக்கு டக்குன்னு 8 பூசணி பூச்சி அந்த சாணியில் வைக்கணும். அண்ணே உண்மையை சொல்லுங்கள். உண்மையை தான் சொல்கிறேங்க. அந்த விஜய் வீட்டுக்கு மறைந்து ஒரு பையன் போனாரே, அது நீங்கள் தானே சின்ன வயசில் போயிட்டு. பின்னாடி இருக்க பூசணி பூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மாடு தெரிஞ்சிருக்கு, பொண்ணுங்க கோலை போடுறது தெரிஞ்சு. ஆனால் நீங்கள் இதெல்லாம் யாருமே தெரியும் சொல்ல. என்ன இது புதுசாக இருக்குது ஜோசியக்காரர்? எங்க இதெல்லாம் வந்து மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் சாரே சொல்லியிருக்காரு அவரோட வீடியோவில். ஓ, அந்தணன் சார். நமக்கு வேறெங்கும் பிரச்சனை இல்லை, இங்கு தான் பிரச்சனை. ஓகே ஃபைன். அப்போ அவரே சொல்லிட்டாருன்னா உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் என்னென்னா, அந்த மாடுக்கு பால் கறக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. 8 பேரா? 8 பேர் எல்லாம் ஒரே டைமில் கறக்கணும். 8 8 இருக்கணும். ரஜினி சொன்னார்ல, 8 8 பிரித்து பாரு வாழ்க்கையை அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இங்கே ஏகப்பட்ட 8 பெண்கள் கோலம் போடுறதுக்கு, 8 பசுமாடு, 8 பால் கறக்கிறவன், 8 கோலம், 8 சாணி உருண்டை, அதாவது வந்து பிள்ளையார் பிடிக்கிற உருண்டை, 8 பூசணிப்பூ. எல்லாம் ஜோசியர் சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு. அமோகமாக நடந்துட்டு இருக்கு. அமோகமாக நடக்குது. நல்ல விஷயம். பாண்டிச்சேரி ஜோசியருக்கு செம வாழ்க்கை. அவருக்கு ராஜ வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்ச அவர் ரிட்டர்ன் போகும்போது மினி கூப்பரில் போவார். மினி கூப்பர்லாம் என்னங்க, ரேஞ்ச் ரோவர் அந்த மாதிரி போவார். ரேஞ்ச் ரோவரில் போவார். அவர் ரேஞ்சே வேற. நீங்கள் மினி கூப்பர்னு சின்ன காரை பற்றி சொல்கிறீங்களேங்க. எனக்கு மினி கூப்பரே விலை ஜாஸ்திங்க. அவர் விஜய்க்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் வந்து என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பாருங்க. அப்படியா? பிடிச்சி போகணும். எனக்கெல்லாம் மினி கூப்பரே விலை ஜாஸ்தி. அவர் பிடிச்சி போனவங்களுக்குலாம் என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா? அவர் பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு பக்கத்திலே வந்து 2 வீடு தள்ளி 60 கோடிக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன இப்படி சிரிக்கிறீங்க? இல்லைங்க,
அந்த விஜயோட தொண்டர் சொன்னலையா, அந்த தொண்டருக்கு வாங்கி கொடுக்கும். அடுத்த ஜென்மம் இருந்தால் நான் தளபதிக்கு பொண்டாட்டியாக பிறப்பேன்னு. ஆமாம், அது டக்குன்னு ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு போச்சு. அவர் இப்போ பேங்காக்கில் சுற்றிட்டு இருக்காரு. எப்படியாவது பொண்டாட்டியாக இல்லை, பொண்டாட்டியாக ஆகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டார். இல்லைங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிஞ்சிருச்சான், ஸ்டேட்டஸ் போட்டுக்காரு சக்ஸஸ் அப்படின்னு போட்டுக்காரு. ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படியே அவர் கூடயே இருக்க முடியும்?